வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். யோகமும் மனித மாண்பும் என்ற கல்வியில் நவீன காலத்திற்கான யோகா என்ற பாடத்திட்டத்தில் இந்த அமர்வில் உடல் அமைப்பு மற்றும் நோய்க்கான காரணங்களை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த செயல்முறை திட்டம் அப்படிங்கிறது உடல் நலம் மற்றும் மனிதனின் 3 உடல்கள் பற்றிய விளக்கங்களை பார்க்க போகிறோம். நோய் வருவதற்கான அடிப்படை காரணங்களை ஆராய போகிறோம். 5 அளவு முறையை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அன்றாட வாழ்விலே எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பாடத்தினுடைய கண்ணோட்டம் மனித ஆரோக்கியத்தை ஒரு முழுமையான பார்வையில் நாம் இப்போது அணுகுகிறோம். உடல்நலம் என்பது வெறும் பிணிகள் இல்லாத நிலை மட்டுமல்ல, அது 3 உடல்களின் இணக்கமான செயல்பாடாகும். இயற்கை விதிகளுக்கு முரணாக செயல்படும் போது இந்த இணக்கம் குலைந்து போய்விடுகிறது. இதனை தவிர்க்க 5 அளவு முறையை பின்பற்றி அனைவரும் ஆரோக்கியமாக வாழ இந்த அமர்வு, இந்த பாடத்திட்டத்திலே நீங்கள் எல்லாம் கேட்க போகிறீங்க. பாடத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல்கள் அதன் தன்மையை பற்றி தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நோய் வருவதற்கான மூல காரணங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். 5 அளவு முறையின் தத்துவத்தை நாம் இங்கு பார்க்கலாம். நோயற்ற உடலை உடையவர்கள்தான் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அவர்களுக்கு அறிவு திறம்பட இயங்கும். நம்முடைய தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கவி. இப்போது உடல் நலத்தை பற்றி பார்க்க போகிறோம். உடல் நலம் என்றால் என்ன அப்படின்னா, உடல் நலம் வெறும் உடலோ மனதோ இந்த சமூக நலத்தோ சார்ந்தது அல்ல. அதற்கு அப்பாற்பட்டு மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக நலம், ஸ்பிரிச்சுவல் அண்ட் எமோஷனல், ஒகேஷ்னல், பொலிட்டிக்கல் எல்லாத்தையும் சார்ந்தது தான் இந்த உடல் நலம் சொல்கிறது. டோட்டல் ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறது இந்த எல்லா நலமும் சேர்ந்தது தான், வெறும் உடலும் மனசு மட்டும் கிடையாது. இந்த மனித உடல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் உடலோடு உயிரும் இணைந்து இயங்கும் தான் மனிதன். உயிர் இல்லைன்னா அது ஜடப்பொருள் தான். மனித உடல் ஒரு ஒழுங்கமைப்பட்ட ஒரு இயந்திரமாக செயல்படுகிறது. இந்த இயந்திரம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு நோய்கள்லாம் உண்டாகிறது. அது பலவிதமான நோய்கள் இருக்கலாம். இந்த உடலமைப்பினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சபூத கூட்டில் 3 ஓட்டங்களையும் 3 உடல்கள், வலி, நோய், மரணம், நோய் வர காரணங்கள், இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். உடலமைப்பில் பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது பாடியில் இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்க. அடுத்து 5 அளவு முறை, உடற்பயிற்சியுடைய அவசியம் மற்றும் சிறப்புகள், சீரான ஜீவகாந்த ஓட்டம், அணு அடுக்கு சீரமைப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ பஞ்சபூத கூட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஔவையார் அவர்கள் தெளிவாக சொல்லியுள்ளார்கள். பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம், தரம் மாறி தோன்றும் பிறப்பு, நிலம் 5 நீர் 4 நீ அடங்கி 3 உளவை 2 விண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் அதன் தன்மையிலே மற்ற பூதங்களை உள்ளடக்கி இருக்குது, அதன் கூட்டு தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் ஆகிய 5 தோற்றங்களும் நிலத்தில் அந்த தன்மையில் அடங்கியுள்ளது. நீர், நெருப்பு, காற்று, விண் ஆகிய 4 தோற்றங்களும் இந்த நீரிலே அடங்கியுள்ளது. நெருப்பு, காற்று, விண் ஆகிய 3 தோற்றங்களும் நெருப்பில் அடங்கியுள்ளது. காற்று, விண் என்னும் 2 தோற்றங்களும் காற்றில் உள்ளன. விண்ணில் விண் என்ற தத்துவமே உள்ளது. அப்போ இந்த பஞ்சபூத கூட்டமைப்பு எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கிறது. ஒவ்வொரு தத்துவங்களும் பஞ்சபூத தத்துவங்களும் இன்னொரு பஞ்சபூதத்துடைய தத்துவங்களை உள்ளடக்கி தான் இருக்குது. அதனால தான் பஞ்சபூத கூட்டும்பாங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியில் இருக்கிறது தான் உள்ளேயும்பாங்க. வெளியிலையும் பஞ்சபூத கூட்டு தான். இந்த மனிதனும் பஞ்சபூத கூட்டமைப்பே அப்படின்னு சொல்கிறாங்க மகரிஷி அவர்கள். எளிமையாக நமக்கு புரிய வச்சுருக்காங்க. இதில் உடல் பொறுத்த வரைக்கும், ஏன்னா உடலமைப்பு தான் பார்க்க போகிற சப்ஜெக்ட். இதில் நிலத்தை பொறுத்த வரைக்கும் 5 விதமான பஞ்சபூதத்தில் நிலம் என்ற தத்துவத்தில் நம்மளுடைய டோட்டல் பருவுடலுமே அடங்கியிருக்குது.
எலும்பு அடங்கி இருக்குது, தசைகள், உள்ளுறுப்புகள் ஆகிய எல்லாமே சேர்ந்தது தான் நிலத்தின் தத்துவங்களாக நமக்கு பிரதிபலிக்குது. நீரினுடைய அம்சமாக நம்முடைய ரசம், ரசம் என்றால் நம்முடைய உணவினுடைய சாரம், ரத்தம், சிறுநீர், அப்புறம் ஜீரண நீர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வயிற்றில் சுரக்கக்கூடிய கல்லீரல்லையும் கணையத்திலையும் சுரக்கக்கூடிய என்சைம்ஸ், அமினோ அமிலங்கள், ப்ளஸ் அது இல்லாமல் வந்துங்க நம்மளுடைய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, நொதிகள் எல்லாம் சேர்ந்தது தான். இதெல்லாமே நீரினுடைய அம்சமாக பார்க்கப்படுறோம். அடுத்ததாக முதுகு தண்டு வட திரவம், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க, சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்முடைய நீரினுடைய அம்சமாக இருக்குது. நெருப்பினுடைய அம்சமாக இருப்பது உடல் வெப்பம், ஜடராக்கினி அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக ஒரு பாயிண்ட் அதில் எந்த சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜீரணம் பண்ணுறதுக்கு, உணவை சீரணம் பண்ணுவதற்கு தேவையான ஒரு அக்னி வயிற்றிலே இருக்குது. அதுதான் முக்கியமான ஒன்று. அது நெருப்பின் தத்துவமாக அடங்கியுள்ளது. அடுத்தது காற்றின் பூதத்தினுடைய ஒரு தத்துவம் நுரையீரலுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நுரையீரல் தான் காற்றின் அம்சமாக நம்மளுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்தாக விண், உங்களுக்கு தெரியும், இறை துகள்களுடைய ஒரு மொத்த கூட்டமைப்பு தான் விண். அது உடல் முழுக்க நம்மளுக்கு கருமையத்திலிருந்து சுழன்று கொண்டிருக்கிறது. விண்ணே உடல் தொகுப்பாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 ஓட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி நிறைய ஓட்டங்கள் இருக்குது. ஆனால் மெயினாக சொல்லக்கூடியது இந்த 3 விதமான ஓட்டங்கள் தான். இதில் 3 ஓட்டங்களில் பொறுத்த வரைக்கும், பருவுடல் பொறுத்த வரைக்கும் கெட்டி பொருளாக இருக்கிறது, எலும்பு தசைகள்லாம் சேர்ந்ததாக இருக்குது. இரத்த ஓட்டம் என்பது ரத்தம், திரவ பொருளாக இருக்கிறது. வெப்ப ஓட்டம் வெப்பத்தை சார்ந்தது, அது நெருப்பாக இருக்குது. காற்றோட்டம் மூச்சு, காற்று ஒரு தத்துவத்தில் இருக்குது. உயிரோட்டம் உயிர் விண்ணாக இருக்கிறது. ஏன்னா விண்ணே உயிர்னு சொல்லியிருப்பாங்க மகரிஷி அவர்கள். அடுத்தாக இரத்த ஓட்டம். இரத்த ஓட்டம் எதை சார்ந்தது? இருதயம் இரத்த குழாய்கள் உதவியோடு அந்த இரத்த ஓட்டத்தை உடல் முழுக்க இயக்குகிறது. இருதயத்தினுடைய இயக்கம் நரம்பு மண்டல கட்டுப்பாட்டில் இருக்குது. நரம்பு மண்டலம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நரம்பு மண்டலம் அப்படிங்கும்போது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது தானியங்கி நரம்பு மண்டலத்துடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான உறுப்பு இருதயம். ஏன்னா உங்களுடைய மனநிலை மாறுபாடுகள்னால இந்த இருதயத்துடைய சுழற்சிகள் பாதிக்கலாம், இரத்த ஓட்டம் பாதிக்கலாம். அது எது கட்டுப்படுத்துது? நம்மளுடைய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய, அதுலேயும் முக்கியமாக சொல்லக்கூடிய பாராசிம்பத்தட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இருக்கும், பாராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பாராசிம்பத்தட்டிக் ஆக்ஷன் நல்லா இருந்தால் தான், அப்போ மனிதன் முழு மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த இயக்கம், இருதயத்தோட இயக்கம் நன்றாக இருக்கும். மனசு ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பின்னாடி இதயம் சார்ந்த நோய்கள் வருவாங்க. அப்போ இருதயத்தோட இயக்கம் தன்னிச்சையாக செயல்படக்கூடியது, நரம்பு மண்டல கட்டுப்பாட்டில் இருக்குது. உடல் மன தேவைகளுக்கு ஏற்றாறு போல் தான் அந்த ரத்த ஓட்டம் மாறுது. இது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் கிராவிட்டி. அதாவது புவியீர்ப்பு இசைக்கு ஒத்த இசைவோடு நம்மளுடைய ரத்த ஓட்டம் இயங்கிக்கிறது. அது உங்களுக்கே தெரியும், சிம்பிள் தான். கையை கீழே தொங்கு போடுறோம்னா ரத்த ஓட்டம் கீழே போகும், கையை மேலே தூக்கிட்டோம்னா ஆப்போசிட்டாக அந்த ரத்த ஓட்டம் வரும். இது இயல்பான ஒன்று. ஸோ புவியீர்ப்பு விசை தான் முக்கியமான ஒன்று. அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் வரும். ஏன்னா லாங் ஸ்டாண்டிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா புவியீர்ப்பு விசைக்கு அங்கே ஆப்போசிட்டாக செயல்பட்டு ரத்தம் மேல் நோக்கி இருதயத்துக்கு வரணும். அதில் ஏதாவது தடை ஏற்படும் போது கால் இரத்த குழாய்கள் பழுது ஏற்பட்டு வீங்கி போய் அது நமக்கு வெரிகோஸ் வெயினாக இருக்குது. இதெல்லாமே கிராவிட்டி சம்மந்தப்பட்டது, புவியீர்ப்பு விசை சம்மந்தப்பட்டது. ஸோ ரத்த ஓட்டத்தில் முக்கியமான பயன் என்னன்னா, இரத்த குழாய்களில் வந்து ஒரே சீராக எல்லா இடத்துக்கும் ரத்தம் ஓடாது. எங்கே ரத்த ஓட்டம் எந்த இடத்துக்கு தேவையாக இருக்குதோ அந்த இடத்துக்கு அதிகமாகும். எங்கே ரத்த ஓட்டம் கம்மியாக தேவைப்படுமோ அந்த கம்மியாகவும் தான் அந்த பகுதிகளுக்கு செயல்பட்டு இருக்குது. ரத்த ஓட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று, அது எதை எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்க்குறோம். ஒன்று வாட்டர் எடுத்துகிட்டு போகுது, 2வது சத்து பொருட்களை எடுத்துகிட்டு போகுது, 3வது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது. ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ரத்தத்தில் வந்து நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து சயின்ஸில் மெடிக்கலில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிஜன் உள்ள ரத்தம் நல்ல ரத்தம், கார்பன் டை ஆக்சைடு உள்ள ரத்தம் வந்து கெட்ட ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நல்ல ரத்தம் கெட்டதுக்கு வேறுபாடு. அப்போ ஆக்சிஜன் நல்லா இருக்கணும்னா நுரையீரலுடைய சுவாசம் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் தான் அது வந்து பிளட்டில் கலக்க முடியும். இதில் ஒரே ஒரு பாயிண்டில் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த இரத்த ஓட்டத்துடைய ஒரே ஒரு சுழற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயம் வந்து பம்ப் பண்ணுது. பம்ப் பண்ணும்போது உடல் பாகத்துக்கு எல்லா இடத்துக்குமே ரத்தம் ஓட்டம் ரத்த குழாய்கள் மூலமாக செல்லுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்குங்கிறது எல்லா செல்கள் உறுப்புகள் இருந்து எகைன் அந்த ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து இருதயத்துக்கு வருது. இருதயம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நுரையீரலுடைய அடிபாகத்துக்கு இந்த ரத்தத்தை கொண்டு போகுது. நம்ம சுவாசம் பண்ணுறோம், சுவாசத்தில் ஆக்சிஜன் உள்ளே போகுது. ஆக்சிஜன் போய் இந்த ரத்தத்தில் கலந்து அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு இந்த ஆக்சிஜனை கொடுத்து அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணி மீண்டும் இருதயத்துக்கு அந்த ரத்தம் செல்லுது. அங்கேருந்து மறுபடியும் எல்லா உறுப்புகளுக்கும் அந்த ரத்தம் செல்லுது. அங்கேருந்து கழிவுகள் மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு மற்ற கழிவுகளை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு வருது. இது மீண்டும் மீண்டும் இதே சுழற்சியில் தான் ஒரு நாள் முழுக்க இயங்கிட்டே இருக்குது. சயின்ஸில் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 கேலன் அளவுக்கு அந்த ரத்தம் வந்து சுழற்சி ஆகுது அப்படிம்பாங்க. அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தில் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு ரத்தம் போகலை அப்படிங்கும்போது அந்த இடம் வந்து அந்த உறுப்புகள் அழுகிவிடும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுகர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கால் ரத்த ஓட்டம் கம்மியாகி காலில் விரல்களையோ கால்களையோ எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு அது வந்து பாதிப்பு ஏற்படுது. ஸோ ரத்த ஓட்டம் இல்லைன்னா அந்த இடத்துல உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம். முக்கியமான பாயிண்ட். சரிங்க, அடுத்த பாயிண்ட்டு காற்றோட்டம். காற்றோட்டத்துக்கு முக்கியமான மூலம் வந்து நம்முடைய நுரையீரல் தான். ஸோ நுரையீரல் வந்து உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணவாயுன்னு கொடுத்துட்டு கழிவாகி அந்த கரியமில வாயுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றக்கூடிய ஃபங்க்ஷன் தான். இது முக்கியமான ஒன்று. அது ரத்தத்துக்கு தேவையான மெயின் பாயிண்ட்டை அந்த ஆக்சிஜனுங்கிற ஒரு மிக மிக முக்கியமான நம்ம வாயுவை கொடுக்குது. சுவாசம் காற்று மண்டலம் நுரையீரலை சார்ந்திருந்தாலும் அவருடைய முழு இயக்கம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் நம்ம பாடி முழுக்க பரவுதான். அது ரத்த ஓட்டத்தை சார்ந்து தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சுவாசத்தினுடைய ஆழத்தையும் எண்ணிக்கையும் பொறுத்து தான் உடல் தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். அப்போ நீங்கள் சரியாக சுவாசம் பண்ணல அப்படிங்கும்போது பிரச்சனை இருக்குது. ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க, சைனஸ் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களாம் சுவாசம் சரியாக பண்ண முடியாது. அப்போ சரியாக பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும். அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும்போது ரத்தம் சுத்தமாகிறது கம்மியாக வரும். எல்லா செல்லுகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அப்போ நுரையீரல் நல்லா வச்சுக்கணும். நம்ம நுரையீரல் நல்லா இருந்தாலும் ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டால் அந்த காற்றோட்டம் கண்டிப்பாக அந்த இடத்துல பாதிக்கப்படுதுங்க. ஓகே, அடுத்ததாக வெப்ப ஓட்டம். வெப்ப ஓட்டம் உடல் இயக்கங்கள் சீராக இருக்க வெப்பம் சீரான அளவில் பராமரிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இதனுடைய கட்டுப்பாட்டு மையம் வந்து நம்மளுடைய மூளையில் பிரெயினில் தான் இருக்குது. தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ உடல் வெப்பம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா செல்கள் தான். ஏன்னா செல்களால் ஆனது அந்த உடல். ஸோ அந்த செல்லிலிருந்து வரக்கூடியது தான் அந்த வெப்ப ஓட்டம், முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, சர்க்கரை மற்றும் ஆக்சிஜன் பிராணவாயு இதனுடைய கெமிக்கல் சேஞ்சஸ் ரசாயன மாற்றங்களாலும் ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வளர்ச்சிதை மாற்றத்தினாலும் அது கல்லீரல் தான் மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதில் வரக்கூடிய வெப்பம் இருக்குது. உடல் உழைப்பும் வெப்பத்தை வந்து வெளியேக்குவதில் பெரும் பங்கு வகிக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது 3 பாயிண்ட்டு: செல்லிலிருந்து வரக்கூடிய வெப்பம், அடுத்ததாக மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வளர்ச்சிதை மாற்றத்திலிருந்து வரக்கூடிய வெப்பம், உடல் உழைப்பினால் கிடைக்கக்கூடிய வெப்பம் தான் இந்த வெப்ப ஓட்டத்தை பராமரிக்குது. ரெண்டாவது, வெப்ப ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி இருக்கணும், பாடியிலையும் 37 டிகிரி இருக்கணும். ரெண்டுமே சம அளவில் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போ குளிர் நாடுகளில், அமெரிக்கா போன்ற பிரதேசங்களில், யூரோப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஜெர்கின் போடுறாங்க, ஹீட்டர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பேலன்ஸ் பண்ணணும், அதுக்காக எல்லாம் பண்ணுறாங்க. நம்முடைய நாடுகளில் மட்டும்தான் ஒரு கரெக்டான ஒரு சீதோசன நிலை, வெளியே கரெக்டான டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பிரதேசம் நம்ம இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் தான். நம்முடைய மனநிலைகள் தகுந்த மாதிரி, உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வெப்பத்தின் அளவு மாறுபடுது. உங்களுக்கே தெரியும், மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாகும், நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, கோவப்படுறீங்க, கவலைப்படுறீங்கன்னா பாடி ஹீட்டு தன்னைத்தானே ஜாஸ்தியாகும், தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகிரும். இதனால் கண்டிப்பாக உடல் பாதிக்கும், நிறைய பிரச்சனை வரும். அதேமாரி தோல், நம்மளுடைய ஸ்கின்ங்கிறது தனி ஆர்கன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கின் வந்து தனி உறுப்பாக செயல்படுது. வெறும் ஒரு கவரேஜ் கிடையாது, வந்து ஒரு கவர் மாதிரி கிடையாது. அது தோல் வந்து தனி உறுப்பாக செயல்படுகிறது. இது வெப்பத்தை பேலன்ஸ் பண்ணுறதுல மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது தோல்.
காற்றோட்டத்தை போலவே வெப்ப ஓட்டமும் உடலில் சீராக ஓட இரத்த ஓட்டத்தை தான் நம்பி இருக்குது. எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று தான். வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் மூன்றுமே ஒன்றினால் ஒன்று எப்போதும் வந்து பேலன்ஸ் பண்ணும், பாதிக்கும். ரெண்டுமே அந்த இடத்துல நடக்கலாம். ஸோ 3 பிரிவுகளாக இந்த ஓட்டங்கள் செயல்பட்டாலும் முடிவில் ஒன்றாகவே செயல்படுதுன்னு சாமிஜி வந்து அவ்வளோ அழகாக விவரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனல் காமன் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உடல்நிலையை சீராக வச்சுக்கிறதுல இந்த 3 ஓட்டங்களும் மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இவைகள் பாதிக்கப்படும் போது அந்தந்த உடல் பகுதிகளுக்கு ஏற்பட வியாதிகளோ வலிகளோ ஏற்படுகிறது. இதுதான் வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாதம் பித்தம் சிலேத்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3 அப்படின்னு குறள் நம்ம திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த வாதப்பித்த கபத்தை இதுதான் காற்றோட்டம், வெப்போட்டம், இரத்த ஓட்டம், இந்த 3 தான் தமிழ் அழகாக நம்ம மகரிஷி அவர்கள் விலைக்கு சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் வாதப்பித்த கபம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தாக நம்ம பார்க்கக்கூடியது 3 உடல்கள். இது நம்முடைய சப்ஜெக்டில் வர்றது தான். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் அப்படின்னு 3 உடல்களை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இதில் பருவுடல் உங்களுக்கு தெரியும், உடல்கள் வந்து செல்களானது. பல செல்கள் இணைந்து திசுக்களை உருவாக்குறது, டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. பல டிஷ்யூக்கள், பல திசுக்கள் இணைந்து ஒரு உறுப்பை உருவாக்குறது. இதுதான் பருவுடலுடைய டோட்டல் கண்ட்ரோல். இது விண்களின் தொகுப்பாக பார்க்கலாம். 2வது நம்முடைய தத்துவத்தின்படி பஞ்சபூதங்களால் ஆனது. சப்த தாதுக்கள் 7 தாதுக்களால் ஆனது. 7வது தாது உங்களுக்கு தெரியும், ஜீவபித்து குழம்பாக இருக்கிறது. 7 தாதுக்கள். நுண்ணுடல் இது வந்து உயிரணுக்களால் ஆனது, பரமாணுன்னு சொல்லுவாங்க. உயிரணுவோ தன்னைத்தானே சுழன்று கொண்டுள்ள இறை துகள்களின் கூட்டமாக இருக்குது. இது சூக்கும் உடலாகவும் சொல்லலாம். அடுத்தது காந்த உடல், காரண உடலாகவும் சொல்லலாம், பிரணவ உடலாகவும் சொல்லலாம். நுண்ணி இறை துகள்களால் இதானது. அந்த இறை துகள்கள் தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கும். சுழன்று கொண்டிருக்கும் போது வெளியாகக்கூடிய இறை துகள்கள் சுத்த வெளியில் கரைய 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 காந்தமாக மாறுகிறது. இதுவே ஜீவகாந்தமாக இருக்குது. அதுதான் காந்த உடல்னு சொல்லுவாங்க. காரண உடலும் சொல்லலாம், பிரணவ உடல் அப்படின்னு என்றும் சொல்லலாம் இந்த காந்த உடலை. அடுத்ததாக வலி, நோய், மரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். வலி, நோய், மரணம் எப்படி ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே 3 ஓட்டங்களை பற்றி பார்த்துருக்குறோம். இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம். இதில் ஏற்படக்கூடிய தடை, அதில் ஏற்படக்கூடிய மின் குறுக்கு, அதனால் இந்த வலி ஏற்படுகிறது. அந்த இடத்துல ஜீவகாந்த ஓட்டம் குறையும் போது வலியாக உணரப்படுகிறது. இந்த வலி உணர்வு காலத்தால் அதிகமாகவும் இடத்தால் அதிகமாகவும் ஆகும்போது அதிக தடை ஏற்பட்டு அங்கேயும் மின் குறுக்கு ஏற்பட்டு அது நோயாக நம்மளுக்கு வருகிறது. காலத்தால் ஜாஸ்தியாக பல மாதங்கள் பல நாட்கள் ஆக 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 அது வியாதியாக மாறுது. அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியல. அப்படிங்கும்போது இறுதியாக அந்த இடத்துல ஜீவகாந்தம் குறைந்து அதிக தடை ஏற்பட்டு நம்முடைய வித்துக்களையும் உடைந்து ஜீவகாந்தம் 0 நிலைக்கு வந்து நமக்கு மரணம் சம்பவிக்கிறது. ஸோ இதுதான் வலி, நோய், மரணம். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த 3 ஓட்டங்கள், அதில் தடை. அப்போ அதில் ஜீவகாந்தமும் குறையுது. இறுதியாக ஜீவகாந்தம் 0க்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வித்துக்களை உடைந்து நம்மளுக்கு மரணம் வருகிறது. ஸோ அதெல்லாம் வலி, நோய், மரணத்தை பற்றி சொல்கிறோம். நோய் வரக்கூடிய காரணங்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து செயற்கை காரணம், இன்னொன்று இயற்கை காரணம். 2 விதமான காரணங்கள் இருக்குது. 2 தலைப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இயற்கை காரணத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று கரு அமைப்பு. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு வரக்கூடிய வியாதிகளில் குழந்தை பிறக்கும்போது பிறவி கோளாறுகள்னு சொல்லுவோம். பிரெயின்லேயோ கைகால் ஊனமாகவோ இது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஈவன் நம்மளுடைய சக்கரை வியாதி கூட அந்த கருவமைப்பில் வருது. ஜீனில் மரபணு தொடர்பான வியாதிகள் சொல்கிறோம். இது மிக முக்கியமான ஒன்று. அதற்கு வந்து அவங்க அப்பா அம்மாவோடைய ஜீன் அமைப்பில் வரக்கூடிய விளைவுகள் தான். அந்த ஜீன் அமைப்பில் எப்படி நம்மளுக்கு பதிவுகள் இருக்குதோ அந்த பதிவுகள் நம்மளுடைய குழந்தைகளை தாக்கி அதுக்கு ஒரு வியாதியாகவோ குறைபாடாகவோ ஏற்படுது. மேக்சிமம் வந்து குறைபாடுகள் நிறைய வருது. நோய் கம்மியாக இருந்தாலும் கூட அது குறைபாடுகள் நிறைய இருக்குது. அந்த குறைபாடை வாழ்நாள் முழுக்க நிவர்த்தி செய்ய முடியறதில்ல. அதாவது பிறவி குறைபாட்டை பொறுத்த வரைக்கும் இது கருவமைப்பு ரொம்பவும் முக்கியமான காரணம் இயற்கை காரணத்தில். அடுத்ததாக கோள்களுடைய நிலை உங்களுக்கு தெரியும். நம்முடைய கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கம்
நம்ம உடலை கண்டிப்பாக பாதிக்கும். இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஜோதிடம்ங்கிறது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம், விஞ்ஞானபூர்வமான விஷயம். அதை இன்றைக்கு யாரும் சரியாக பார்க்க முடியலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த கோள்களுடைய இருந்து வரக்கூடிய ஆற்றல், அந்த எனர்ஜி சோர்ஸு நம்ம உடல்களில் நன்மையும் பயக்கும், நமக்கு ஒரு கெடுதலை உண்டாக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. அடுத்ததாக இயற்கை காரணத்தில் 3வது சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். உங்களுக்கே தெரியும், இப்போ திடீர்னு வெயில் ஜாஸ்தி, ரொம்ப இயற்கைக்கு மீறி ஜாஸ்தி அடிக்குது, பனி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, மழை அதிகமாக பெய்யுது, மின்னல் வருது, இயற்கை சீற்றங்கள் வருது, பூகம்பம் வருது. எத்தனையோ இந்த மாதிரி இயற்கை சீர்கேட்டினால நம்மளுடைய பாதிக்கக்கூடிய ஒரே பாயிண்ட்டு, கடைசி பாயிண்ட்டு, என் பாயிண்ட்னு சொன்னால் நம்ம உடம்பு தான். எதாக இருந்தாலும் உடம்பு தான் பாதிக்கும். அதிகமான வெயில் அடித்தாலும் உடம்பு தான் பாதிக்குது. இந்த இடத்துலையும் அதான் சொல்லணும், அண்டத்தில் உள்ளதே பிண்டம்ங்கிற கான்செப்ட் தான். வெளியே என்ன தாக்கம் ஏற்பட்டாலும் அது உடல்நிலையை தான் பாதிக்குது, உடல் வியாதிகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக செயற்கை காரணம். செயற்கை காரணத்தில் 3 விதமான காரணங்கள் இருக்குது. உணவு, எண்ணம், செய்கை. இதில் உங்களுக்கு நல்லா தெரியும், உணவு தான் இன்றைக்கி பிரதானம். உணவே மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால் உணவை நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும். இதில் நோய் எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜீவகாந்த அடர்த்தி உடலில் அதிகமாக இருக்கும்போது நோய் கிருமிகள் உள்ளே வராது, அது பெருக்கம் பண்ண முடியாது. இது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தடுக்கும் சக்தி, எதிர்த்து அழிக்கும் சக்தி, 2 விதமான பவர் வேணும் நம்மளுக்கு. அந்த ஆற்றல் இருக்கணும். அது 2ல் எது ஃபெயிலியர் ஆனாலும் அது கண்டிப்பாக உடம்புக்குள்ளே கிருமியோ அலர்ஜியோ உள்ளே நுழைஞ்சிரும். அப்போ நம்மளுடைய இம்யூனிட்டி பவர்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும். அதற்கு உடம்பில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்கள் நமக்கு மிக மிக முக்கிய உதவி செய்கிறது. அப்போ இந்த இடத்துல தத்துவத்தில் பார்க்கும்போது ஜீவகாந்தமும் நல்லா இருக்கணும். ஜீவகாந்த அழுத்தம் நல்லா இருந்ததுன்னா நோய் கிருமிகளுடைய தாக்கத்தை இது தடுத்து வருகிறது. இதுவே நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய் எதிர்ப்பு தன்மையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், இந்த நோய் எதிர்ப்பு தன்மை பர்த்லேருந்தே இருக்கும், நமக்கு பிறவியிலிருந்தே இருக்கும். அது ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம பிறந்த பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், தொந்தரவுகள் தகுந்த மாதிரி இந்த எதிர்ப்பு மாறும். உணவுனால் மாறலாம், எல்லாத்துலேயும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். அடுத்ததாக அடக்கப்படக்கூடாத கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் சொல்லும்போது 14 வேகப்பேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக இந்த 14 விதமான கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது சிறுநீர், வாந்தி, தும்மல், இருமல், கொட்டாவி, ஏப்பம், மலம், தூக்கம், தாகம், கண்ணீர், அபானவாயு, மூச்சு, பசி, சுக்கிலம். ஸோ இந்த விதமான 14 வேகங்களையும் 14 கழிவுகளையும் நாம் தடை செய்யக்கூடாது. இப்போ நம்ம மூச்சு காற்றை தடை செஞ்சோம்னா என்ன ஆகும்? நுரையீரல் பாதிக்கும், தேவையான அளவுக்கு பிராணவாயு நமக்கு போகாது, ரத்தம் கெட்டு போயிடும், ரத்தம் சுத்தமாகிறது தடைபடும். இப்படி ஒன்றுக்கும் இருக்குது. சித்தர்கள் 14 விதமான கழிவுகளுக்கும் 14 விதமான பாட்டை தனி எழுதியிருக்காங்க. அது பெரிய சப்ஜெக்ட் அது. அதனால் இது எதையுமே நீங்கள் தடை பண்ணக்கூடாது. கொட்டாய் வந்தாலும் கொட்டாய் விட்டுறணும், தும்மல் வந்தாலும் தும்மிடணும். அது தடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். இப்படி ஒன்றுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அது விரிவாக இன்னொரு சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம். பட் இந்த அடக்கப்படாத கழிவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் கூட இது எதையும் நம்ம தடுக்கக்கூடாது. அடுத்தாக 5 அளவு முறை. ஸோ அளவுடன் அறிந்து நம் இதை கொள்ள வேண்டும். உணவு, உறக்கம், உழைப்பு, புலனின்பம், எண்ணம், இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் அப்படின்னு சொல்லி மகரிஷி அவர்கள் ஞான களஞ்சியம் என்ற கவியில் 202வது கவியில் அழகாக எடுத்துள்ளார்கள். இப்போ 5 அளவு முறை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவுனாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும், உறக்கமாக இருந்தாலும், இன்பமாக இருந்தாலும், எண்ணமாக இருந்தாலும் அளவோடும் முறையோடும் அலட்சியம் காட்டாமலும் அதிகம் வேண்டாமலும் இயற்கைக்கு முரணாக இல்லாமலும் இதை நாம் பயன்படுத்தினால் நம்முடைய உடல் நோயிலிருந்து தற்காத்து கொள்ளலாம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொள்ளலாம், நாம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். எனவே இந்த 5 அளவு முறையை அளவோடு கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும், முறையோடு பயன்படுத்தணும். அடுத்ததாக உணவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதாவது எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பழமொழி.
ஆனால் இந்த உடலுக்கு உணவே பிரதானம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உணவு, நீர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் உணவு தான் மேக்சிமம் பர்சன்டேஜ், 90% அளவுக்கு நம்முடைய உணவு தான் இந்த உடலை வழிநடத்தி வருது. நம்முடைய உடலை முழுக்க முழுக்க இயக்குவதற்கு தேவையான சக்தி இந்த உணவுலிருந்து தான் கிடைக்குது. ஸோ உடலுடைய தேவையை அளவறிந்து சத்தான சுத்தமான உணவை அளவோடும் முறையோடும் நாம் உண்ண வேண்டும். மகரிஷி அவர்கள் எளிமையாக சொல்லியிருப்பாங்க. அந்த உணவுகள் 7 தாதுக்களாக பிரிந்து கடைசியாக ஜீவவித்து குழம்பாக மாற்றம் பெறுகிறது. உணவு சாப்பிடும்போது ரசமாக மாறுது. ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எண்பு, மூளைங்கிறது மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஜீவவித்து குழம்பாக சுக்கில சுரோனிதமாக மாற்றம் பெறுகிறது. அப்போ உணவுனுடைய முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதிகமான உணவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முதல்ல என்ன ஆகும்? கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும், டைஜஷன் கெப்பாசிட்டி குறையும், வயிறு உப்புசமாயிரும். கண்டிப்பாக என்ன ஆயிரும்? இது அந்த கல்லீரலையும் கணையத்தையும் ரொம்ப சிரமப்படுத்தும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்? காலப்போக்கில் கல்லீரலுடைய செயல்பாடே கம்மியாயிரும். அதனால் எந்த உணவை சாப்பிட்டாலும் அது அதிகமாக சாப்பிடாமல் இருக்கணும், அது சுத்தமாகவும் இருக்கணும், சத்துடையதாகவும் இருக்கணும். சத்தே இல்லாமல் வெறுமனே சாப்பாட்டை மட்டும், காய்கறி இல்லாமல், கீரைகள் இல்லாமல், பழங்கள் இல்லாமல் வெறுமனே சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு போதுமான எனர்ஜி கிடைக்காது. 2வது பாயிண்ட்டு, அடுத்த வேளை உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே பசி இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும். அதனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு வெற்றிடம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பழமொழியை சொல்லுவாங்க. மகரிஷி அவர்கள் தான் தெளிவாக சொல்லுவாங்க, உணவுடைய தேவை அவங்க உழைப்பு பொறுத்து இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. உணவே அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்முடைய செரிமான உறுப்புகள், கருவிகள் எல்லாமே கெட்டு போய் அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய நோய்கள் நமக்கு வரும். அதேமாரி உழைப்பு அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மீறிய உழைப்பு நம்முடைய எனர்ஜியை டேமேஜ் பண்ணிடும், உடல் ஆற்றலை வீணாக்கும். உழைக்காமல் இருக்கிறது சோம்பலை கொடுக்குது. உழைப்பில் அளவும் முறையும் கண்டிப்பாக வேணும். அதிகமாக உழைச்சிங்கன்னா நம்ம உடம்பு கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். நம்ம 100 வயசு வாழணும்னு நினச்சோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 60-70 வயசாக வாழ முடியும். அதனால் உழைப்பும் அளவோடு தான் இருக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் 8 மணி நேரம் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க உழைப்புக்கு. அதேமாரி உறக்கம். இந்த உறக்கம்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தவம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பொதுவான ஒரு அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் அளவில். இது அனுபவமாக சொல்கிறேன் உங்களுக்கு. சயின்ஸே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 7 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். அப்படி 7 மணி நேரம் நீங்கள் தூங்கலை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் சோறு வரும். உடல் ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு வியாதிகள் வரும். உடல் சோர்வாயிரும், டென்ஷன் ஆகும், கவலைப்படும். எல்லாமே உங்களுக்கு மலச்சிக்கல் வந்துடலாம், யூரின் ப்ராப்ளம் வரலாம், டைஜஷனில் கெப்பாசிட்டி குறையலாம், தேவையான செரிமான நீர்கள் சுரக்கிறது தடைப்படலாம். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது உறக்கத்தினால. இதெல்லாம் விட முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், பிளட் ப்ரெஷர். இன்றைக்கி நிறைய பேருக்கு முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, சர்க்கரை காட்டிலும் கிட்டத்தட்ட 50% விழுக்காட்டுக்கு மேலே பிளட் ப்ரெஷர் தான் இன்றைக்கி இருக்குது கவர்மெண்ட் டேட்டா படி. அப்படி பார்க்கும்போது நீங்கள் சரியாக தூங்குறது இல்லைங்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். அது நேரத்துக்கு தூங்கணும். நைட் 10 மணிக்கு படுத்து காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது யாரெல்லாம் செயல்படுத்த முடியும்? ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த டைமை செயல்படுத்தி இந்த டைமில் தூங்கி நேரத்துக்கே தூங்கி நேரமாகவே எந்திரிக்கிறதுங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கிய பங்கு இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஓய்வுக்கு தான் உறக்கம். களைப்பை நீக்குது, ஆற்றலை பெருக்கக்கூடியது. முக்கியமான ஒன்று, செல்கள் புதுப்பிக்கப்படுது. செல்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். செல் டேமேஜிலிருந்து தன்னைத்தானே காத்து கொள்வதற்கு இந்த உறக்கம் மிக அவசியம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், புத்துணர்ச்சி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிகமாக உறங்கினா என்ன ஆகும்னா, மெயின் பாயிண்ட்டு நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அதிகமாக உறங்கிட்டிங்கன்னா நரம்பு தளர்ச்சி மட்டும் இல்லாமல் நம்முடைய அறிவு திறன் பாதிக்கும். பாடியில் கொழுப்பு அதிகமாகிரும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய சத்து, கொழுப்பு சத்துன்னு பார்க்குறோம்ல, பிளட் டெஸ்ட் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு எந்த கொழுப்பாக இருந்தாலும் சரி, இந்த கொழுப்பு சத்து ஜாஸ்தியாயிரும், கொழுப்பு கரையாது. அதே மாதிரி அஜீரணம் ஏற்படும், ஜீரண சக்தி பாதிக்கும் அதிகமாக நீங்கள் தூங்கினால் கூட. அதனால் உறக்கத்தையும் அளவோடு தான் இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக 7 மணி நேரம் அனைவரும் நீங்கள் தூங்கினா தான் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக புலன் இன்பம்.
இப்போ ஐம்பொறிகள்னு சொல்லக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களாலும் அனுபவிக்கும் இன்பத்திற்கு அதுக்கும் அளவும் முறையும் வேண்டும். உடலுறவு என்பதில் அலட்சியப்படுத்தாமலும் அளவு மீறாமலும் முறை மாறாமலும் நடந்து கொள்ள வேண்டும். அதுவும் அதை அடக்கக்கூடாது. அதை அடக்குனாலும் கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உடல் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எண்ணம், இது முக்கிய பங்கு தான் எண்ணம்னு சொல்லுவாங்க. நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எண்ணம் தான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ உடலில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம், ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம். நம் மைண்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, மனதை வளப்படுத்துவதற்கு எண்ணங்கள் தான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. தீய எண்ணங்கள் உடலையும் மனசையும் கெடுக்கும். நல்ல எண்ணங்கள் நம்ம உடம்பை டெவலப் பண்ணி கொடுக்குது. அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு தீய எண்ணங்களை குறைத்து தீய எண்ணங்கள் முழுதாக நம்ம விடுதலை பெற வேண்டும். எண்ணமே செயலாகும் என்ற அடிப்படையில் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த 5 அளவு முறையாக பின்பற்றி நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்ததாக கற்றலை சரிபார்த்தல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இதுகாரும் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்டில் ஒரு சில கேள்விகள். மனிதனுடைய 3 உடல்களில் நம்முடைய செயல்களின் பதிவுகள் மற்றும் கர்ம வினைகள் எங்கு சேமிக்கப்படுகின்றன அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? எங்கு சேமிக்கப்படுகின்றால் அது காரண உடலில் அந்த கர்ம வினைகள் சேமிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, உழைப்பில் அளவு முறை மீறப்பட்டால் என்ன நிகழும்? உழைப்பில் அளவு முறை மீறப்பட்டால் உடல் உறுப்புகள் தேய்மானமடைந்து நோயை உண்டாக்குகிறது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த உழைப்பினுடைய அளவு முறையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக இந்த சம்மரி, சுருக்கம் என்ன? இது நாள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதனுடைய சுருக்கம் என்ன? அந்த 3 உடல்களை பற்றி பார்த்தோம். மனிதன் வெறும் சதையால் ஆனவன் அல்ல, அவனுக்குள்ளே உயிர் சக்தியும் பதிவுகளும் உள்ளன. நோய்க்கான காரணங்கள் இந்த 3 நிலைகளிலும் ஏற்படும் தேக்கம் அல்லது முறையற்ற ஓட்டமே நோயாக இருக்கிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளான உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு மற்றும் எண்ணம் ஆகிய 5லும் முறையான அளவையும் சரியான முறையையும் லிமிட் அண்ட் மெத்தட் கடைபிடித்தால் நோயற்ற நெடும் வாழ்வை பெற முடியும். இதுவே மனவளக்கலையின் அடிப்படை வாழ்வியல் தத்துவமாகும். கற்றல் அறிவின் உயர்வு. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.